எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 13 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சத்தற்ற உணவு. நிறைய வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கடையில் வந்து இந்த குக்கரை, லேஸ் பாக்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ தொண்டோடையும் தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸை கொடுக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய பாரம்பரிய உணவுகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த கடலை பருப்பு, தேன் மிட்டாய், ஸோ அதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. யாருமே அதை வந்து சாப்பிட்றதில்ல. இந்த பயிர் வகைகள், முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வெவிச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த சுண்டல், ஒயிட் சுண்டல், பிளாக் சுண்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவு இது. இந்த பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம மறந்துட்டு ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு பீஸா, பர்கர் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த் வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. அது யாருக்கும் வந்து சரியாக தெரியல. ஸோ வீட்லேயே நிறைய வந்து இருக்குது. மெதுவடை இருக்குது, கடல வடை இருக்குது. ஸோ நிறைய வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த கறி லீஃபோடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதெல்லாம் மறந்து போய்டுறோம். நம்ம வீட்டிலே பக்கோடா போட்டு கொடுக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது மூலிமா உங்கள் ஹெல்த் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொடுக்காம உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, ஜங்க் ஃபுட்டெலாம் வந்து தொண்டை வரையும் தான் டேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லது, சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூவாகும். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து என்னன்ட்டு நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக இல்லை வேறு ஏதாவது வாய்ஸ் மாடுலேஷன் வருதுங்களா, ஸோ நிறைய வந்து கரெக்ஷனை வந்து நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலான ஒரு வீடியோ வந்து போடுவோம். கவலைப்படாதீங்க. ஸோ நம்மளால் ஒருத்தவங்க வந்து சேஞ்சஸ் ஆனால் ஸோ நமக்கு ஹாப்பி தான். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.